மயிலே மயிலே வா. இந்த அழகான கானகத்தில அழகிய சிலையாக காட்சி அளிக்கிறார். அதனால இப்பப்பட்ட அழகை இதுவரையிலும் பார்த்தது கிடையாது. என்னது I love you. அப்படின்னா அக்கிங் பக்கி ஓலை வெட்டுறது, ஓலை மேய்க்கிறது தெரியாது. எனக்கு தெரியாதுடா. அக்கா வந்திருக்காடா. அப்படின்னா தப்பாங்க தப்பாங்க தெரியாது. எனக்கு தெரியாது. சொல்றியா பாப்பா? என்ன பாட்டு பாடுன? ஓ வெக்கமா வெக்கப்பட சொல்றா. ஊ சொல்றியா பாப்பா? ஊ வெக்கப்படாம சொல்றா. ஊ சொல்றியா பாப்பா? ஊ சொல்றியா? அப்படியே அவன் ஊ சொன்னா என்ன செய்வா? பின்னாடி எடுத்து போய் போன் நம்பர் வாங்க. உங்களை முன்னாடி அடிக்காதரா பாப்பா. யார பார்த்து பாப்பான்னு கூப்பிடுறேன்? மரியாதை கெட்டுக்கவனுக்கு, மானம் கெட்டுக்கவனுக்கு கண்ணர் என்ன தோண்டுவேன், மூக்கல வரல விட்டுருவேன். ஏய் ஓங்கி விட்ட இருக்கிறது ஓடி உள்ள ஒட்டிக்கும். உள்ள ஒட்டிக்கும். அப்புறம் எப்போ அது வெளியே வரும்? என்ன கேட்டா? அது ஒட்டுதோ ஒட்டுதோ. அலராதி அன்னமே, அழகு சின்னமே, உன்னை அடைய வேண்டும் என்பது எங்கள் நெடுநாள் எண்ணமே. அது உங்களுடைய கனவுல கூட நடக்காது. கனவோ நனவோ வா கம்முன்னு படு. தெரிஞ்சு பார்த்து தெரியாது கத்து குத்துட்டு போறாங்க. அன்பே டிஸ்டர்பா இருக்கு, கொஞ்ச நேரம் பாட்டு. வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பேன், அவங்கள அடிச்சுட்டு வந்து படிச்சுக்கோ. அவங்க பக்கத்துல ஆள் படிச்சுமா அனாத மாதிரி இந்த காட்டுல வந்து இருக்கிறேன். ஆதரவுக்கு யாரு இருப்பாங்க? ஆதரவுக்கா என் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்படியே கண்டந்தமா வெட்டிடுவாரு. ஆமா அவங்க அழுகிற மாதிரி பாட்டு வாய சொல்லுவாங்க. படிவா யாரு? மாமாவை டென்ஷன் பார்த்ததமா. ஆமா பிடிக்காது. தன்னந்தனி காட்டுக்குள்ளே
உயரமே இல்ல உனக்கு. ஏன்னா இந்த வேலை உனக்கு? ஏய், எதுக்கு இந்த வேலை உனக்கு? கீழே பட்டுக்கலாம் வா. இந்த ஐடி ஆட்ட மாட்டேன். அப்பா செல பொண்ணு ஒரே ஒரு முத்தம். கட்டடிச்சு ஒரே ஒரு முத்தம். உங்களோட உப்பேர் என்ன? வாடி போய் கூப்பிட்ட அவ்வளவுதான். ஏய் கண்ணா, உம்மால என்ன? என்ன என்ன உம்மா நான் தெரிஞ்சது உம்மால மிச்சறீங்க. உம்மால மூக்குல பூரா கூப்பிடுவேன். நீ மூக்குல பூரா தான் விடுவேன். இதுக்கு அப்புறம் நீ வாயை திறந்து பேசுறேன், கோல் எடுத்து வாயில விட்டு ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிடுவேன். நீ ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டு சொல்ல. நாலு அர்த்த பசங்க நாங்க. எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் சொல்லக்கூடாது. நானே வெளியே வர கத்தி அழைத்து ஒரே ஒரு முத்தம் தர முடியாது. மண்ணு சாப்பிட்ட மட்டை நாங்க தான் சாப்பிடுறோம். ஒரு 5 நிமிஷம் நீ என்னதான் ஆசை வார்த்தை காலில் போடுவோம். வா ஜாலியா இருக்கும். வா மயில ஜாலியா இருக்கும். நாங்க செஞ்சிரோம், நீ மிஞ்சிற. ஐயா யார்? எங்க ஐயா யாரு தெரியுதா? அவருதான் யோகி பாபு. சீர்வதிலே சிங்கக்குட்டி, புல்லுவதிலே மான்குட்டி, வாய்வதிலே புலிக்குட்டி, தீனி துன்றத்துல பன்னிக்குட்டி. ஊர்ல சோறு போடுறாங்கன்னா 2 அண்ணன் கூட சோறு துண்டுறாங்க. பைசா கொடுத்து கடையில சாப்பிட்றாங்கன்னா 2 இட்லியோட போதுங்க. அன்னதான பிரபுவே சொல்ல முடியாது. முடியாது என்பது எங்க சரித்திரத்தில் கிடையாது. உம்மா அடிக்கிற அடிக்க அரைப்படி மூத்தரம் பேச்சுக்கணும். வேற சொல்ல முடியாது. முடியாது. உம்மோட பேர் மூடுவாய். உம்மோட பேர் யா பேர் உம்மோட பேர் யா ஆளு கடைகள்லாம் நாங்களே மாத்தி மாத்தி சொல்ல முடியாது. சொன்னாலா? பேரை கேட்க போறேன். சூத்தாரியா சொல்லுவாங்க. எப்படா சொல்லுவா? அவளை விடவே கூடாது. சொல்ல முடியலையா? சொல்ல முடியாது. முக்கியம். நம்மளுக்கு வேலை தான் முக்கியம். போய் குருடா இருந்தாலும் ருசி அதிகமா இருக்குடா. எதுல? கோழி குஞ்சு. கோழி குழம்புடா. படுக்க முடியாதா? அது பெண்ணு பட்டியலுக்கு நீ 1000 எடுத்துட்டா சரி. அவருக்கு அமைச்சிக்கு வருவது முடியாதா? இது அண்ணன் கால வச்சு கட்டி எடுத்து முடியாதா?
சுகு என்ன சுகு நாய் மாட்டிக்கிட்டு என்னென்ன கெதி ஆக்குவானோ. திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழலாம். போராட்டம் மாவு பேசுறேன். மாமா மாமா கண்ணு என் மீது இவ்வளவு ஆசையா? என்ன பின்னாடி அதனால் நான் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே 10 பிள்ளைகள் பெற்றுக் கொண்டு சந்தோஷமாக வாழலாம். 10 புள்ளியா? பொண்ணு போறதுக்கே வழி கிடையாது. நாம் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் வாழ முடியாது. நம்ம 2 பேரும் சண்டை தான் போட்டோம். நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட கிடையாது. நான் பார்க்க அப்படியெல்லாம் எப்பவே கூடாது. அது பார்த்தாயா அந்த சோலைவனம் தெரிகின்றது. அங்கே சென்று நாம் இருவரும் ஆலிங்கனம் செய்யலாம். ஓடிவா ஆலிங்கனம். சனியா ஐயோ கடவுளே. ஆமா என் மீது இவ்வளவு ஆசை இருக்கிறது. உனக்கு என்ன வேண்டும்? முத்தம் வேண்டும். ஒரு முத்தத்துக்கா இப்படி ஐயோ உன் முகத்தை கிளி கொட்டுகிறது, அழகிலும் அழகு அடையாள அழகு. மாமா எல்லாம் இந்த ட்ரெஸ் அழகு தெரியுமா? எப்ப மாத்தலாம்? உன்னை பார்த்த பிறகு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மாற்றிக்கொண்டு வந்தேன். சந்தோஷத்திலே இரு மாமா. சந்து தோஷத்துல போய் இந்த முடி அழகுத்தான் மாமா. அளவு கடந்த ஆசை. இதை பார்த்த பிறகு உனக்கு ஆசை. மாமா காயது காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். காமன் விடும் பானம். மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீசம் ஒழிக்கிற முகத்துக்கும் அவளை துரத்துக் கொண்டு வரும் நேரத்திலே அவள் யார் அடையாளம் தெரியல. அது மாதிரி வித்தியாசம் தெரியாத மானாமணி போட்டு குறிக்காச்சு போயிருப்பாவா? எங்க ஓடினாலும் கூடாது. அந்த நிலாவத்தான் நான் கையில ரசத்திக்காக
ராசாத்திக்காக நான் பார்க்கிறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் கட்டி அழைத்து முத்த கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதா? அடி புள்ளி மயிலே, போவதற்கு வரவில்லை அடி புள்ளி மாலே, உன்னை கட்டி அழைத்து இன்ப சுகத்தை அடையாமல் போக மாட்டேன். நானாக வந்து விட்டால் இன்ப சுகத்தை அடையலாம். உயிரோடு போக முடியாது. போக முடியாது. முத்த கொடுக்க முடியாது. முடியாது. முடியாதா? தண்ணீர் கொண்டு வர சென்றாயே அண்ணா, எதை காப்பாற்றுங்க அண்ணா என்று கத்தி கதறுகின்றாயே. இருக்கின்ற தெரியாத தாண்டவனை எப்படி அண்ணா காப்பாற்றுவேன்? என்னடி செய்யணும்? கற்பை எடுத்த நீங்களே தங்களது மனிதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. ஏய், உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பெண்ணுடைய கற்பை சூறையா இருக்கின்றேன். நீ பற்றி வந்த விதிவிலக்கா? உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படியே திருமணம் வேண்டும் என்றால் இவனை கட்டிக்கிடு. இவனை கட்டிக்கோ. கட்டிக்கிறா கூட. நான் அந்த கப்பல் வச்சு வாயினா எவன் குழந்தைக்கு எவன் பேரை ஏய், கட்டிக்கிறா அவளை. மட்டை என் பேர் மேல பயிர் எவன் எவனை வைக்கலாம்னு பாக்குறீங்களா? ஏய், அத்தனை வச்சு ஒரு அம்மா அவனை என் கற்பை அழித்த பாவி. நீதான்டா என் கற்பை அழித்த. இருந்தாலும் போய் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏய், உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. இந்த இடத்தை விட்டு போக முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. அடி, அடி. கல்யாணம் வேணும், கல்யாணம். ஏய், சாவச்சிருவேன். ஏய், உடனே டேய், வடாய்க்க. என்னாச்சு பாரு டேய். என்னடா பண்ண? ஒரு ரெண்டு பேரும் அடிச்சவள. அங்கதான் உள்ள அடிச்சு எங்கேயும் அடிச்சா என்னாச்சு பாரு டேய். அம்மா ஏய் போயிடுமா போயிட்ட ஏய் அம்மா பொண்ண டேய் தலா அம்மால போல கேசு ஐயோ, யாரு பெத்த பொண்ணோ தெரியல ஏடா, செத்துட்டுக்கிறா செத்துட்டா. மாட்டினா நம்ம சூத்த கீச்சிடுவாங்க வா ஓடிடலாம் டேய், டேய், பயப்படாதீங்க. தங்கச்சி, சார் இருக்கின்ற தெரியாத தாண்டனுக்கு துணையாக இருந்தாயே அம்மா. நான் எதுவும் பண்ணல சார் இவன் தான் சார் சார் இந்த பால் தான் சார் சார் கரெக்ட் அப்பா சார் கண்டு தேடினேன் நான் அம்மா. மேல மேலே தான் சார் எனக்கு இது போய் கூட செக் பண்ணி பாருங்க கண்டு தேடினேன் அம்மா. நீ எங்கம்மா இருக்க? இருக்கின்ற தெரியாத தாண்டா உன்னை எப்படி அம்மா கண்டுபிடிப்ப அம்மா? யாரது யாரது? ஐயோ, கண்ணை திறந்து பாருமா. உனக்கு என்னம்மா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா. பாருமா, கண்ணை பாருமா. பைத்தியம். லூசு, லூசு. ஐயோ, லவ் பண்ணலாமா?
தங்கச்சி அம்மா ஐயோ இருக்க தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றாயே உனக்கு என்னம்மா நடந்தது இப்படி பிடித்து போல் பேசுகின்றாயே பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாயே உனக்கு என்னம்மா நடந்தது தங்கச்சி அம்மா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு ஆரோ அம்மா என் பாருங்க அம்மா இப்படி பிடித்து பிடித்த போல் பேசுகின்றாலே உனக்கு என்னம்மா நடந்தது உனக்கு என்னம்மா நடந்தது ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா பாருங்கம்மா இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே அவருக்கு என்ன நடந்தது தெரியலையா அம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் எங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா தங்கச்சி, எங்கம்மா இருக்க? உனக்கு என்னம்மா நடந்தது? வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா வாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா வாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது அம்மா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது அதுக்கு
அப்பா. யாரோ அவச்சா தன்னை நம்பி இருக்குது மண்ண தாயாரு தந்தையாரு இது எங்கம்மா இருக்கு? உனக்கு என்னம்மா நடந்தது தங்கச்சி? ஐயோ எனக்கு மூத்து நான் இது துணி மேல தங்கச்சி எங்கம்மா இருக்கு? ஐயா ஐயா இரு பார்வையும் தெரியாது. பார்வை தெரியவில்லை. அவளோ பைத்தியமாகி விட்டாள். இந்த பழியை ஏய், ஐயா ஏய், ஐயா யாரையா நீங்க? இந்த அனந்த காலகத்தில ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கி ஐயோ ஐயா ஏய், எப்படி பைத்தியம்? உன்னை யாரு கெடுத்தது? ஏய் உன்னை யார்? 1 2 3 தங்கச்சி ஏய், உன்னை இட்டு போய் கெடுத்தது யாரு? உன்னை இட்டு போய் யாரு? ஏய் உனக்கு யாரு கெடுத்தது? வேறு வே யாரு? இவன் தான் எனக்கு கேட்டான். ஐயோ பைத்தியம் போய் சொல்லாத. பைத்தியம் போய் சொல்லாத. பைத்தியம் போய் சொல்லாத. பைத்தியக்கார அப்படி அவள. ஐயா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா. இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதைக நடு வீதிக்கு வந்து விட்டேனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா. ஏய், ஓடி வாடி குட்டி சைத்தம். ஏய், ஐயா கரண்ட் பாஸ் வீட்டுல கரண்ட் வராது. எங்களை லைன் அடிச்சுக்கிறாங்க. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. யாரா நீ? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா. ஆளக்கூடிய இளவரசன். உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் ஆமா ஐயா. இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகத்திலே அனாதையாக வர காரணம் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களும் தெரியாமல் இப்படி நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா இது என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. விளையாடி விட்டது ஐயா. அதனால என் தலை மாதிரியே தெரியுது. அப்படி உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. வரலாறுனா ஹிஸ்டரி தானே? என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடா? உண்மைத்தான் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார்? சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகள். உண்மைத்தான் ஐயா. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. அவையா தங்கச்சி ஐயா. நீ ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? ஆகுவா. என்னதான் உனது பெயர் முத்தழகியா? என் பேர் முத்தாயி கிடையாது. என் பேர் தான் சிம்ரன். செருப்பாடியா? ஐயா அப்படி இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரும் சிறப்புடன் வாழ்ந்து